மலைகள், குகைகள், நீர்வீழ்ச்சிகள், நதிகள், இயற்கை சூழ்ந்த இடங்கள். இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது எனக்கு ஒரே ஒரு தாட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள் இவங்கெல்லாம் தவம் பண்ணுறதுக்கு ஏன் இந்த இடத்த பார்க்குறாங்க, இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். என்ன காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு மலை கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு குகை இந்த இடத்துல இருந்துச்சு. 2 பேர் மட்டும்தான் தியானம் பண்ண முடியும். கூட்டம் இருக்க முடியாது அந்த இடத்துல. கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் லிட்டரலி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு இது வேணும், இது வேணும், இது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட, வேண்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. லிட்ரலி அந்த எனர்ஜியை மட்டும்தான் நம்மளுடைய பரவி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அந்த பாறைகளை தொட்டு பார்க்கும்போது, அந்த செடி கொடிகளை தொட்டு பார்க்கும்போது, வெளியில் வந்து அந்த ஆகாயத்தை பார்க்கும்போது, சுற்றி உள்ள இடங்களை ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த எனர்ஜி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க தோணுச்சு. அப்போ தான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இயற்கை மூலியமாக இறைவனை வணங்கலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு. இது மலை அல்லது நீர் அல்லது நதியோட மட்டும் முடியாமல் சூரியன், சூரிய ஒளி, நெற்கதிர்கள் மூலியமாகவும் இறைவனை வணங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சித்தர்களுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யார் அப்படின்னா உழவன். நம்ம கும்பிட்றதுக்கு 1000 சாமிகள் இருந்தாலும் இயற்கையை முதல் தெய்வமாக எடுத்து வணங்குற ஆள் உழவன் தான். சூரிய ஒளியும் நெற்கதிரும் தான் அவனுக்கு முதல் குலசாமியே. நித்தம் நித்தம் நம்ம கையில் இருக்கிற பருக்கைக்கும் அந்த பருக்கை கொடுத்த அந்த இயற்கைக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நாளும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்க வேண்டிய நாள் தான் தமிழர் திருநாள், உழவன் திருநாள், பொங்கல். உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.